ஒரு சண்டை வந்த நாட்டிலே இருந்து அதனுடைய துன்பத்தை அனுபவித்து வந்தவன் என்ற முறையிலே சொல்கிறேன். ராமனை சொன்னோமே, ஐயா இவர்கள் சொன்னார்களே, நான் அதான் இந்த வாலிவதைக்கு போனேன். வாலிவதையை விசாரிப்பதல்ல என் நோக்கம். இந்திரசித்தன் என்ன நினைக்கிறான்? 2-3 தடவை அனுபவம் வந்து அனுமன் வந்த பொழுதே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டி வந்து விட்டது. ஆகவே இதுக்கு வேறு வழி இல்லை என்று தெரிந்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற பொழுது திருவள்ளுவர் தான் சொன்னார், படை கொண்டார் நெஞ்சம்போல் அறநூக்காது என்றார். என்றைக்கு ஒருத்தன் ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டானோ அதுக்கு பிறகு அது ராமனாக இருந்தால் என்ன, ராவணனாக இருந்தால் என்ன, கையிலே ஆயுதம் வந்து விட்டால் அறத்துக்கு கேடு வரும். இது சந்தேகத்துக்கு இடமில்லை, சந்தேகத்துக்கு இடமில்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், முடிந்தவரை சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சண்டை வந்த நாட்டிலே இருந்து அதனுடைய துன்பத்தை அனுபவித்து வந்தவன் என்ற முறையிலே சொல்கிறேன். முடிந்தவரை சண்டையை தவிருங்கள். எங்களுக்கெல்லாம் என்ன என்றால் ஒரு சண்டை வர வேணும், அது ஒரு உற்சாகம். என்ன மோடி சும்மா இருக்கிற, அடிக்க வேணும். அடித்த பிறகுதான் உனக்கு வரக்கூடிய ஆபத்து உனக்கு தெரியும். எத்தனை நாள் இந்த நண்டு புத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு? திடீரென்று ஆகாயத்திலே 10 விமானம் வரும், ஓடி போய் இந்த நண்டு, இந்த கடற்கரையில் இருக்கிற நண்டு யாராவது வந்து விட்டா அந்த குழிக்குள்ளே ஓடுமே, அது போல ஓடி உட்காருவோம். எத்தனை துன்பம் தெரியுமா? போர் என்று வந்துவிட்டால் அதனுடைய துன்பம் கடும் துன்பம். எவனிடமும் தர்மம் நிற்கும் என்று நீ முழுதாக நம்பாதே. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், படை கொண்டார் நெஞ்சம் போல் அறநூக்காது. என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு சொல்வார், அப்போ எங்கள் ஊரில் போர் நிறுத்தம் நடந்தது. எங்கள் வித்வான் வேலன் சொல்லுவார், போர் நிறுத்தம் நடந்தது. போர் நிறுத்தம் வந்தபோது அவர் சிரிச்சு விட்டு சொல்லுவார், டே போர் நிறுத்தம் ஆயுதத்தை வச்சா வரும் என்று வர நினைக்காதீர்கள், மனதிலே அந்த பகை நிற்க வேணும், அப்போ தான் போர் நிறுத்தம். அவர் சொல்லுவார், ஆயுதத்தை எல்லாம் கொடுத்துட்டாலும் பக்கத்தில் இருக்க சீட்காரனுக்கு இப்படி இடிப்பான் இவன். இதுவும் போர் தானே. சண்டை மனதிலே நிற்காமல் விட்டால் சண்டையை நிப்பாட்ட முடியாது. எங்கள் ஆசிரியர் சொல்வார், இந்த ஆயுதம் கையிலே வந்து விட்டாலே தர்மம் போய்விடும். அதனாலே தான் நான் மாதுவிடம் கேள்வி கேட்டேன். என்ன சொன்னார் மாது? எதிராளியிடம் வழுக்கியும், அதாவது தவறி கூட பிழை இருக்கக்கூடாது. அப்படி பிழை இல்லாத ஒருவனுக்கு முன்னாலே தான் சரியான தர்மம் நிற்கும் என்று சொன்னார். அதுதான் நான் குறுக்கிட்டு கேள்வி கேட்டேன். யாருக்கு எதிராக இந்திரசித்தன் போராடினான்? ராமனுக்கு எதிராக போராடினான். ராமனிடம் இந்த தவறுகள் இருக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஐயா அவர்கள் ஒரு பதிலை அழுத்தி சொன்னார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், போருக்கு ஒரு நாட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் அந்த நாட்டினுடைய போர் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் சொன்ன நியாயம் அதிலே எனக்கு உடன்பாடாகத்தான் படுகிறது. ஏனென்றால் சொன்னால் நீண்டுவிடும். இந்த பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது அறம் என்றால் என்ன என்று எழுதுகிறார். அறத்துக்கு 3 கூறுகள் இருக்கிறது என்கிறார். ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என்ற 3 கூறுகள் உண்டு. திருவள்ளுவர் அறம் என்று எடுத்துக்கொள்வது எதனை என்று கேள்வி கேட்டுவிட்டு அவர் வழக்கையும் தண்டத்தையும் நீக்கிவிடுகிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வழக்கும் தண்டமும் ஒரு தேய வழக்கத்தினாலே உணரப்படுபவை. இப்போது நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், இவங்க கிண்ட பண்ணினா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் தப்பு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு அழகான பெண் போகிறாள், அவளுடைய கையை பிடித்து இழுக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. உனக்கா என்று கேட்காதீர்கள், ஒரு ஆசை வருகிறது. ஆனால் நான் இழுப்பதில்லை. ஏன் இழுப்பதில்லை என்றால் எனக்கு தெரியும், இந்த தேசத்திலே பிறந்த எவனுக்கும் தெரியும், ஒரு பெண்ணினுடைய வீதியிலே போகிற பெண்ணினுடைய கையை பிடித்து இழுத்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெரியும். நான் இழுத்துவிட்டு கோர்ட்டுக்கு போய், ஐயா நான் சட்ட புத்தகம் ஒன்றும் படிக்கவில்லை, ஆகவே இது இழுத்தது குற்றம் என்று தெரியாமல் இழுத்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அங்கே போனால் அது குற்றம்தான். ஏனென்றால் தேய வளமை என்பது தேச வளமை, இவையெல்லாம் குற்றம் என்று உனக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆகவே தான் திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இதெல்லாம் உனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்க வேண்டும், தெரியாது என்று சொல்லாதே. கொலை செய்துவிட்டு ஐயோ கொலை செய்வது குற்றமா எனக்கு தெரியாது என்று நீ சொல்ல முடியாது. ஒரு தேசத்துக்குள்ளே புகுந்து விட்டால் அங்கு இருக்கிற முறைமை உனக்கு தெரிந்தாக வேண்டும். அதுதான் ஐயா சொல்லுகிறார். அதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நியாயம் இல்லாமல் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, ராமனை சொன்னோமே, ஐயா இவர்கள் சொன்னார்களே, நான் அதான் இந்த வாலிவதைக்கு போனேன். வாலிவதையை விசாரிப்பதல்ல என் நோக்கம். வாலிவதையிலே ராமன் என்ன செய்தான்?
நான் ராமனை குற்றம் சாட்டுவதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். இவர் ஏதோ கட்சியிலிருந்து வந்திருக்கிறார் என்று நினைப்பீர்கள். என்னை பார்த்தால் அப்படி நினைக்க வாய்ப்பில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், ராமன் என்ன செய்தான் என்றால், வாலியை கொல்ல வேண்டும் என்று வருகிற பொழுது தேவை இருந்தது. அவன் தேவையில்லாத வரம் பெற்று வைத்திருந்தான். எதிரிகளிடம் அரவாசி பலம் பெறுவேன் என்று வைத்திருந்தான். அப்ப என்ன செய்வது? முட்டாள்தனமாக போய் எதிரில் நின்று அவனிடம் அடி வாங்கி சாக முடியாது. அதைத்தான் சுக்ரீவன் செய்தான். ஆகவே அவனை அழிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அவனால் தீமை வருகிறது. ஆகவே ஒரு பக்கத்திலே மறைந்து நின்று கொன்றானே, இந்த மறைந்து நின்று கொல்லுதல் என்கின்ற காரியத்தை ராமனும் செய்திருக்கிறான். இது நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவன் அறம் நோக்கி செய்தான், அது வேறு விஷயம். அது கடைசியில் வருகிறேன். செய்தான் என்பது உண்மை. தன் தேவை நிறைவேற வேண்டும் என்று, அதுதான் அரக்கர்களை பொறுத்தவரை அதுதான் நோக்கம். வந்துவிட்டான் ராமன், படையோடு வந்திருக்கிறான், குரங்கு படையோடு வந்திருக்கிறான். மனிதனிலே அவனுக்கு இகழ்ச்சியாக இருக்கிறது, குரங்குகளிலே இகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ராவணன் கூட்டிய அந்த மந்திர ஆலோசனையிலே ஒருத்தன் எழும்பி சொன்னான், இதெல்லாம் நாம குழம்பு வச்சு சாப்பிட்ற விஷயம்டா, இதுக்கு போய் ஒரு கூட்டம் கோர்றியா என்றான். எவ்வளவு திமிர் இருந்தால் அதை சொல்லி இருப்பான். குரங்கும் மனிதர்களும் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்ற விஷயம், இதுக்கு போய் ஒரு கூட்டம் கூடுறியான்றான் ஒருத்தன். அப்படி அந்த நினைப்பிலே வந்தவர்கள். அப்போ இந்திரசித்தன் என்ன நினைக்கிறான்? 2-3 தடவை அனுபவம் வந்து அனுமன் வந்த பொழுதே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டி வந்து விட்டது. ஆகவே இதுக்கு வேறு வழி இல்லை என்று தெரிந்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற பொழுது படிப்படியாகத்தான் ஆயுதங்களை செலுத்துவார்கள். கடைசியிலே தான் பெரிய ஆயுதத்தை செலுத்துவார்கள். அந்த வகையிலே நாகாசுரத்தை செலுத்த வேண்டும், மறைந்து நின்று செலுத்த வேண்டும், தெரியத்தக்கதாக செலுத்தி அழியக்கூடாது. நான் சொன்னதுக்கு ஆரம்பத்திலே பாருங்கள், என்னது? உன்னை சார்ந்த கூட்டம் வெல்ல வேண்டும் என்று வருவதுதான் பொறுப்பாள். நீ ஒரு கூட்டத்தினுடைய தலைவனா? அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதுதான் உனக்கான முதல் அறம். ஆகவே உன்னை சார்ந்த கூட்டத்தை நீ காப்பாற்றியாக வேண்டும் என்று அந்த அறத்தின்படி இந்திரசித்தன் என்ன நினைத்தான்? அறங்கள், சொல்லப்பட்ட அறங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், என்னை சார்ந்த கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாகாசுரத்தை பிரயோகித்தான். இது அறமா அறம் இல்லையா என்று கேட்டால், பொதுநிலைப்படி அவன் நிலைப்படி அது அறமாகத்தான் கருதப்படுகிறது. பொருட்பாலின்படி தன்னை சார்ந்த கூட்டத்தை அவன் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதை அறமாக எடுத்துக்கொள்வதை நாம் தவறாக கொள்ள முடியாது. நான் தீர்ப்பு சொல்லவில்லை, கருத்துக்களை பதிவு செய்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தால் பிரம்மாஸ்திரத்தை செலுத்திய விதம். அதாவது ஒரு போருக்கென்று போய்விட்டால் அவனுக்கு ஐம்புலனும் தயாராக இருக்க வேண்டும். நான் அந்த பக்கம் திரும்பினேன், அந்த நேரம் பார்த்து அடிச்சிட்டான் என்று சொன்னால் நீ ஒரு போர் வீரன் இல்லை. முன் அனுபவம் இருக்கிறது. நாகாசுரம் போடுகிற பொழுது மறைந்து நின்று போட்டான் என்பது தெரியும். இப்படி இந்த அனுபவத்தை பெற்ற ஒருவன் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறது உண்டு, ஒரு போர் வீரனுக்குரிய வேலை என்னவென்றால், அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் மெனக்கட்டேன், நான் தண்ணி குடிக்கிற பொழுது அடிச்சிட்டான், இந்த பேச்சு பேசாதே. எந்த நேரமும் நீ தயாராக இருக்க வேண்டும். எதிரி துப்பாக்கியோடு இருக்கிறான், நீயும் துப்பாக்கியோடு இருக்கிறாய். ஒரு நிமிடம் நீ தவறிவிட்டால் அவன் சுட்டு விடுவான். ஆகவே எந்த நேரமும் தயார் நிலையிலே இருப்பதுதான் ஒரு போர் வீரனுடைய கடமை. தங்கள் அறத்தை வைத்துக்கொண்டு மாலையாகிவிட்டது, இருட்டாகிவிட்டது, இனி அம்பு போட மாட்டான் என்று நினைத்திருந்தது இருக்கிறதே, அதை நான் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சீதையை கொண்டு வந்து கொள்கிறான். உணர்ச்சி வயப்பாட்டிலே ஆஞ்சநேயனாகிய அறிஞன், நான் எப்பவும் நினைக்கிறது உண்டு, ஆஞ்சநேயன் சில இடங்களிலே படுமுட்டாளாக இயங்குவான். அடப்பாவி ஆஞ்சநேயா இப்படி சொல்கிறாய் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதிலே ஒன்று சீதை. சீதைக்கு முன்னாலே ஆஞ்சநேயன் எப்பொழுதும் அறிஞன் இல்லை. ஏனென்றால் ஒரு பெண்ணினுடைய கற்பு நிலை, அந்த உயர்ந்த பண்பாட்டுக்கு முன்னாலே எந்த அறிஞனும் சாதாரணனாகி ஆகிவிடுவான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அதை மறந்து போகாதீர்கள். எந்த அறிஞனும் சாதாரணனாக ஆகிவிடுவான். அதனாலே தான் ஆஞ்சநேயன் சீதையை காணுகிற பொழுதெல்லாம் ஒரு வெகுளியாக நடப்பான். என் தோளிலே ஏறிவிடு, நான் கொண்டு போய் விடுகிறேன். இந்த பயலுக்கு தெரியாதா சீதை தன் தோளிலே ஏறமாட்டாள் என்பது ஆஞ்சநேயனுக்கு தெரியாதா? குழந்தைத்தனமாக கேட்பான், என் தோளிலே ஏறிவிடு. சீதை பிறகு அறிவுபூர்வமாக சொல்லுகிறாள். அது எப்படியப்பா வர முடியும்? வந்தாலும் இடையிலே அரக்கர்கள் வருவார்களே, அப்போ நீ என்ன செய்வாய் என்றெல்லாம் கேட்ட பிறகுதான் இவன் தலையை சொரிகிறான். சீதைக்கு முன்னாலே இவன் எப்பொழுதும் அறிஞன் இல்லை. பின்னாலே எல்லாம் ராவணவதம் முடிந்த பிறகு ஓடி வருகிறான். சீதைக்கு முன்னாலே வந்து நின்று, இந்த அரக்கியர்களை எல்லாம், உன்னை காவல் காத்த அரக்கியர்களை எல்லாம் கொல்லவா என்று கேட்கிறான். சீதை சிரிக்கிறாள். அது என்னப்பா நீயும் நினைத்தியோ என்றாள். இந்த பிள்ளைகளை எல்லாம் நீயும் நினைக்கிறாயாப்பா என்று
அனுமனை ஒரு குழந்தையாக பார்ப்பாள் சீதை பல இடங்களில். அதுல ஒன்றுதான் இது. இந்த சீதையை கொண்டு வந்து இந்த இந்திரசித்தன் கழுத்தை வெட்டுறான். உனக்கு தெரிய வேண்டாமா, சீதையை எவனாலும் தொட முடியாது, அவளுடைய கழுத்தை வெட்டி அவளை கொல்ல முடியாது என்று தெரிய வேண்டாமா? அந்த அன்பின் நிமித்தம், உணர்வின் நிமித்தம் ஐயோ சீதையை கொன்று விட்டார்கள் என்று நிற்கிறானே அனுமன், அதெல்லாம் அவனுடைய அன்புக்கு சிறப்பு, போருக்கு சிறப்பில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நிலை. அந்த நிலையிலையும் அவர்கள் தளர்ந்துதான் நிற்கிறார்கள். அடுத்தது இந்த நிகும்பல யாகம். நான் கேட்கிறேன், நிகும்பல யாகம் அதாவது தன்னுடைய போர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு யாகத்தை ஒருவன் செய்கிறான். அது அவன் உரிமை. யாகங்கள் 3 விதமான யாகங்கள் அமையும் என்று சொல்வார்கள். அதிலே ஒன்று தன்னுடைய லாபம் நோக்கி செய்கிற யாகம், அதாவது எனக்கு இன்னது வர வேண்டாம், காமிய யாகங்கள் என்று சொல்வார்கள். அதற்கு உரிமை உண்டு. தன்னுடைய இனம் வெல்ல வேண்டும், அதற்காக ஒரு யாகம் செய்து அந்த யாகத்தின் மூலம் தன் போரை வெல்லலாம் என்று அவன் போய் செய்கிறான், மறைந்து நின்று செய்கிறான். இப்ப நீ என்ன செய்தாய்? இந்த வீடனனை கொண்டு வண்டாக போய், அது மாயை இல்லையா? வீடனன் போனது வண்டாக போனது மாயை இல்லையா? போய் பார்த்து இவன் யாகம் செய்கிறான் என்று சொல்லி லக்குவனை கூட்டி கொண்டு போய் அந்த யாகத்தை அளித்தானே, அது மட்டும் எந்த அறத்திலே சாரும் என்று கேட்டால் சங்கடமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாலிபதை மட்டுமல்ல, கடலிலே பாலம் காட்டுகிற பொழுது போடுகிற கல்லெல்லாம் தாழத் தொடங்கிவிட்டது. அந்த கற்கள் எல்லாம் மிதக்க வேண்டும் என்று வர்ண பகவானை கேட்கிறான். அப்பொழுது வர்ண பகவான் வரவில்லை. எத்தனையோ தரம் கேட்டு பார்த்து வரவில்லை என்ற உடனே விரதம் இருந்து கேட்டு பார்க்கிறான், வரவில்லை என்ற உடனே கடல் மேலே போர் தொடுக்க ஆயத்தப்படுத்துகிறானே ராமன். அப்போ முன்னாலே வராத ஒருவன் மேலே போர் தொடுக்கிறது என்பது எப்படி நியாயமாகும்? இதைத்தான் நான் சொன்னேன், படை கொண்டார் நெஞ்சம் போல் அரணூக்காது. போர் என்று வந்துவிட்டால் வெற்றி தான் முக்கியம். இதுதான் நம்ம இல்ல உலகத்தினுடைய வழக்கமா, போரா வெல். தமிழர்கள் மட்டும் அதிலே மாறுபட்டார்கள். தமிழர்கள் மட்டும் மாறுபட்டார்கள். அதை திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே சகிக்க முடியாத விஷயத்திலே ஒன்று, பெற்ற தாய் பட்டினி கிடக்கதை பார்த்திருக்க வேண்டி வருகிறதா? சகிக்க முடியாத விஷயத்திலே அதுதான் முதல் விஷயம். உன்னை பெற்றதாய் பசியோடு பட்டினி கிடக்கிறாள், அதை பார்க்க வேண்டி வந்து விட்டதா? இதை சொல்லிவிட்டு திருவள்ளுவன் சொன்னான், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க. டேய், உங்க அம்மா பட்டினியோடு கிடக்கிறத நீ பார்க்கிறாயா? அப்படி பார்த்தால் கூட ஒரு விஷயத்தை செய்யாதே. எதை செய்யாதே? சான்றோர் பழிக்கும் வினையை செய்யாதே. இது தமிழர் பண்பாடு. இதெல்லாம் தூக்கி மூலையில போட்டுட்டோம் பாருங்க. இப்ப நம்ம பண்பாடு தமிழர் பண்பாடே இல்லையே. நாங்க எல்லாரும் வெள்ளக்கார பண்பாட்டிலே வாழுகிற, உள்ளுக்குள்ளே வெள்ளக்காரர்களாக இருக்கிறவர்கள். புறத்திலே நாங்க எல்லாம் இன்னும் கருப்பு தான், ஆனா நம்ம மனதுக்குள்ளே நாங்க எல்லாரும் வெள்ளைக்காரர்கள் தான். அதாவது எவனை அடிச்சாவது எவனை சுத்தியாவது மேலே வான்று நினைக்கிறோமே, அது தமிழன் பண்பாடு இல்லை. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொன்னாரே, அதுதான் தமிழர் பண்பாடு. அந்த பண்பாடு போச்சு. அந்த பண்பாடு எப்பெல்லாம் போகும் என்றால், போர் என்ற மனநிலை வந்துவிட்டால், என் வெற்றி என்று ஒருவன் நினைக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாம் போய்விடும். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த இந்திரசித்தன் பல இடங்களிலே மாயை செய்கிறான். மாய போர் என்பது அரக்கருடைய போர் முறையிலே ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த விஷயத்திலே ஐயா சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கென்று ஒரு போர் முறை இருந்தது. அந்த போர் முறையை அவன் செய்திருக்கிறான். அதை முற்று முழுதாக தவறு. அங்கே போருக்கு போன போது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மாயை போர் புரிவார்கள் என்று தெரிந்து கொண்டு மிக ஆயத்தமான நிலையிலே ராமலட்சுமணர்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு தரம் சம்பவம் நடந்த பிறகும் திரும்ப திரும்ப அந்த பிழையை செய்கிறார்கள் என்கிற பொழுது, அவனுடைய போர் முறை என்பது அவனுடைய குலவழக்கம், அதற்கு தயாராக இல்லாமல் இருந்தது இவர்களுடைய தவறு என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது. அதனாலே நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த வழக்கினுடைய தலைப்பு இந்திரசித்தன் செய்த போர் முறை தவறு என்றுதான் வழக்க தொடுத்திருக்கிறார்கள். இந்திரசித்தன் செய்த போரினுடைய நோக்கம் தவறு என்று சொல்லியிருந்தால் உடனடியாக தவறென்று தீர்ப்பளித்து இந்திரசித்தனை சிறைக்குள்ளே அனுப்பியிருப்பேன். ஆனால் அவனுடைய போர் நோக்கம் தவறு என்று சொல்லவில்லை. தந்தையினுடைய காதலியை காப்பாற்றுவதற்காக உயிர் துறக்க போர் புரிந்தான் என்கிற பொழுது அந்த நோக்கத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் போர் முறை தவறு என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய வழக்கம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது.
அந்த வழக்கத்துக்கேற்ப அவன் போர் புரிந்திருக்கிறான். திருவள்ளுவரே சொன்னது போல நீ சார்ந்த கூட்டத்தை காப்பாற்றுவதுதான் உன்னுடைய முதலறம் என்று சொல்லுகிற பொழுது அவனை பொறுத்தளவிலே அந்த போர்முறை அறமாக இருக்கிறபடியால் அவனுடைய அந்த போர்முறையினுடைய தவற்றை நாங்கள் இந்த நீதிமன்றம் பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் அவனுடைய நோக்கம் தவறு என்றபடியால் அவனை எச்சரித்து அவனுடைய போர் முறை தவறு என்கின்ற குற்றங்களை தள்ளுபடி செய்து இந்திரசித்தனை விடுதலை செய்கிறது இந்த நீதிமன்றம் என்று கூறி விடைபெறுகிறது.